அபு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு நாள் வாகனத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் இருந்தேன். அப்போது அவர்கள் என்னிடம், இளைஞனே, நான் உனக்கு சில நல்ல வார்த்தைகளை கற்றுத்தருகின்றேன் என்று சொன்னார்கள். நீர் அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அவன் உன்னை பாதுகாப்பான். நீர் அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அவனை நீர் உனக்கு முன்னால் காண்பாய். நீர் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹுவிடமே கேள். நீர் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவிடமே உதவி தேடு. நீர் அறிந்து கொள், இவ்வுலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்காக ஏதாவது ஒரு நன்மையான விடயத்தை செய்ய முயன்றாலும் அல்லாஹ் உனக்கு உனது செயலேட்டில் எதை எழுதியுள்ளானோ அதை தவிர வேறெந்த நன்மையான விடயத்தையும் அவர்களால் உனக்கு செய்ய முடியாது. மேலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்த முயன்றாலும் அல்லாஹ் உனக்கு உனது செயலேட்டில் உனக்கு எதிராக எதை எழுதியுள்ளானோ அதை தவிர வேறெந்த தீங்கையும் அவர்களால் உனக்கு செய்ய முடியாது. விதிகளை எழுதிய எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட பக்கங்கள் காய்ந்தும் விட்டன. அதாவது அல்லாஹ் ஏற்கனவே விதித்து விட்டதை யாராலும் மாற்றி அமைத்துவிட முடியாது என்பது இந்த ஹதீஸின் விளக்கம். திருமதி இமாம் அவர்கள் இது சிறப்புமிக்க ஹதீஸில் உள்ளதாகும் என்று கூறியுள்ளார்கள். திருமதி அல்லாத வேறொரு ஹதீஸ் தொகுப்பில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ளது: நீர் அல்லாஹுவை பயந்து கொள், நீர் அவனை உனக்கு முன்னால் காண்பாய். நீர் அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், நீ அவனை உனக்கு முன்பால் காண்பாய். நீர் செழிப்பாய் இருக்கும் போது அல்லாஹுவை நினையுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போதோ அவன் உங்களை நினைவு கூறுவான். நீர் அறிந்து கொள், உனக்கு கிட்டாமல் சென்றவைகள் உன்மீது விதிக்கப்படவில்லை. உனக்கு கிட்டியவைகள் உன்னை கடந்து சென்று விடும்படி விதிக்கப்படவும் இல்லை. நீர் அறிந்து கொள், நிச்சயமாக பொறுமைக்கு பின்புதான் உதவி உள்ளது, துன்பத்திற்கு பின்புதான் இன்பம் உள்ளது, கடின உழைப்பிற்கு பின்புதான் இலகு உள்ளது.